ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியிலே இணைந்தது. இணைந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள நம் கட்சி மட்டுமல்ல, அதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அதே வேளையில எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போன்று திமுக கட்சிக்காரர்கள் தலையில துண்டு போட்டுட்டாங்க. ஓரமா உட்காந்துட்டான் சொல்லிட்டான், அதிமுகவும் பாமகவும் சேர்ந்துடுச்சு, நமக்கு வேலை இல்லை, இந்த தேர்தலில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது, நிச்சயமாக அவங்க தான் வெற்றி பெற போகிறார்கள் என்று அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பாக திமுக அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழ்நாட்டின் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து, குறிப்பாக பெண்கள், உங்களுக்கு தான் திமுக உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது. சாதாரண துரோகம் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் நகை கடன் தள்ளுபடி செய்வோம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், உங்கள் பிள்ளைகளை அந்த படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது. எதையும் செய்யவில்லை. அது மட்டுமில்ல, உங்க தாத்தாவுக்கு மதுவை கொடுத்தாங்க, உங்க அப்பாவுக்கு மதுவை கொடுத்தானுங்க, உங்க வீட்டுக்காரனுக்கு மதுவை கொடுத்தாங்க, இப்ப உங்க பிள்ளைகளுக்கும் மதுவை கொடுக்கறாங்க. இந்த மதுவை மட்டும் இல்ல, கஞ்சா, அந்த போதை பொருள், போதை ஊசி, போதை மாத்திரை, காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, மெத்தைல் ஆம்பிட்டமின், ஃபென்டனைன், இதெல்லாம் வெள்ளக்காரன் பயன்படுத்துகின்ற போதை பழக்கம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரல இதெல்லாம். ஆனால் முதல் முறையாக வெள்ளக்காரன் என்ன பயன்படுத்துறானோ, அமெரிக்காவில் என்ன பயன்படுத்துறாங்களோ அத்தனை போதை மாத்திரையும், போதை ஊசி, போதை பவுடர் தமிழ்நாட்டில் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறா. காரணம், இந்த கேடு கட்ட மானங்கட்ட திமுக காரன். இவனுக்கு காசுக்கு எதை வேணா பண்ணுவானுங்க, எந்த தொழில் வேணா பண்ணுவானுங்க, எதை வேணா விற்பானுங்க. உங்களை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி, வருங்கால சந்ததிகளை பத்தி அவங்களுக்கு கவலை அக்கறை எதுவும் கிடையாது. காசு என்ன வேணா பண்ணு, வித்துடுவான். அதனால்தான் நான் சொல்றேன், இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போனதுக்கு காரணமே இந்த கேடு கட்ட திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். வந்துடுச்சு, இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துங்க, பல்ல கடிச்சுங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. நேத்து நமக்கு தொடக்கம், திமுகவுக்கு முடிவு. நேத்து நம்ம எடுத்த முடிவு, திமுகவுக்கு முடிவு கட்டியாச்சு. இதை நீங்க மறக்க கூடாது. ஏன்னா மறுபடியும் சொல்றேமா, நான் இவங்க செய்யற சாதாரண துரோகம் கிடையாது, மிகப்பெரிய துரோகம். பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, இந்த பகுதியெல்லாம் விவசாயம் தான். ஏதாவது ஒரு விவசாயி மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா சொல்லு? ஒரு விவசாயி, எங்கேயாவது ஒரு விவசாயி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த ஆட்சியில சொல்லுங்க பார்க்கலாம். யாராலும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு மானங்கட்ட, கேடு கெட்ட ஒரு ஆட்சி. அதுல முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ வராரு, காலையில வராரு, ஒரு ஷூட்டிங் வச்சிருக்கிறாங்க, வந்து ஷூட்டிங் வச்சுட்டு அவர் படிக்க கொடுக்குறாங்க, அது படிக்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அங்களுடன் ஸ்டாலின், இப்படி எல்லாம் வசனம் பேசி கடைசி நிமிஷம் இன்னொரு 5 வாரம் தான் இருக்குது. 5 ஆண்டு காலம் எதுவும் பண்ணல. இன்னும் 5 வாரத்துல நாங்க இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், எதை கொடுப்போம். இப்பதான் தெரிஞ்சதா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். அதான் நேற்று சொன்னேன், கடலூர்ல அந்த 3000 ரூபாய் டாஸ்மார்க் டோக்கனா கொடுத்துடுங்க. எப்படியாவது அந்த 3000 ரூபாய் அங்கதான் போகுது. அதுவும் கேட்டேன். சரி, இப்ப தேர்தல் வந்துடுச்சு, இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறீங்க, போன வருஷம் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் அப்ப தேர்தல் இல்ல? அதுக்கு முன்பு பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? அப்ப தேர்தல் கிடையாது. இப்ப மட்டும் தேர்தல் வந்ததுனால 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த பணம் யாரு பணம்? உங்க பணம் தான், நம்ம பணம் தான், வரி பணம் தான். உங்க அப்பா முட்டை பணம் கிடையாது.
ஏன்னா எலெக்ஷன் வருது, அது காசு கொடுத்து அவங்க நினைச்சுக்கிறாங்க உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தா நீங்க திமுக ஓட்டு போடுவீங்கன்னு அவங்களே நினைச்சுக்கணும். கனவுல இருக்கிறாங்க, பெரிய கனவுல இருக்கிறாங்க. அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய கனவு. அவர் சொல்றார் 234 தொகுதியில நாங்க 300 தொகுதி வெற்றி பெறுவோம். அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க அவர்கிட்ட. அப்படி ஒரு கனவுல இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது. முடிவு ஆயிடுச்சு, அது உறுதியாயிடுச்சு, முடிவு ஆயிடுச்சு. எங்க ஆட்சி தான் வந்த உடனே அங்க வச்சுக்கிறோம், உங்களை வந்த உடனே நாங்க வச்சுக்கிறோம். எவ்வளவு மோசடியா ஒரு ஆட்சி. நீங்க எல்லாம் தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையை வைத்து தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் இந்த பொறுப்பு கொடுத்தீங்க. நீங்க என்ன பொதுவா தமிழ்நாடு மக்கள் சொல்றேன் நான், அதை நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்போ சரி, உங்க முடிவை நாங்க ஏத்துக்கிட்டோம். என்ன அவங்க பொய்ய சொன்னாங்க. 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 505 வாக்குறுதிகள், 505 சத்தியம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று 505 சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்தாங்க. சத்தியத்தை காப்பாற்றணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு 505 வாக்குறுதிகளை வெறும் 66 மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க முழுமையாக. ஒரு புக்கே போட்டுட்டேன் நான் இந்த புத்தகம் இருக்க இந்த புத்தகம் போடுறதுக்கு முன்பு போட்டேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் விடியல் பேசிட்டு இருக்கிறார். அதான் கேட்டேன், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன். இந்த புத்தகம் என்னன்னா திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளை இதுல ஒன்னா போட்டேன். எத்தனை வாக்குறுதிகள் என்ன எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இதுல எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு போட்டேன். இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? நாங்கள் 99 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் ஒரு நாள் என்னன்னு தெரியல, 98.5 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். அந்த புள்ளி விவரம் சொன்னாதான் நீங்க நம்புவீங்கல்ல. என்னடா 98.5 விழுக்காடு, அப்புறம் ஒரு நாள் என்னன்னா 90 விழுக்காடு, அப்புறம் இன்னொரு நாள் 88 விழுக்காடு. அப்புறம் இந்த புத்தகம் போடுறதுல இருந்து இப்ப பேசுறது கிடையாது, தெரிஞ்சு போச்சு, வெளியில வந்துருச்சு. 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்ட ஒழிப்போம், கிழிச்ச கேட்டா இப்போ மத்திய அரசு தான். ஏன் அது முதல்ல சொல்ல வேண்டியதானையா? அப்ப எதுக்கு போய் சொல்ற? தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா? நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்களா? அதான் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகளும் என் தங்கைகளும் விவரமா தெளிவா இருக்கிறானுங்க. நம்மளாம் ஏமாத்த முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா கரண்ட் பில்ல மாசம் மாசம் நாங்க கணக்கெடுப்பு நடத்தினியா? இப்ப கேட்டா இல்ல, அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் நாங்க நடத்துவோம். ஏன் அதை சொல்ல வேண்டியதானே ஐயா? ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா அது இன்னும் 5 வருஷம் ஆகும். அப்புறம் எதுக்கு நீ உறுதி கொடுக்கிற, வாக்குறுதி கொடுக்கிற? கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தா இந்த யோசனை யார் தெரியுமா சொன்னா? நம்ம சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுச்சு. அப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுச்சு, கரண்ட் பில்ல மாசம் மாசம் நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா இப்ப நீங்க கட்டுற கரண்ட் பில்ல பாதியா வரும். இது உறுதி கொடுத்தாங்க திமுக. ஆனா உறுதி கொடுத்தது மாசம் மாசம் கரண்ட் பில். ஆனா செஞ்சது என்ன தெரியுமா? இந்த 4 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில்ல ஏத்திட்டான். 4 முறை கிட்டத்தட்ட 18 விழுக்காடுல இருந்து 52 விழுக்காடு வரைக்கும். சிலருக்கு 52, சிலருக்கு 50, சிலருக்கு 45, சிலருக்கு 36, சிலருக்கு 28, குறைஞ்சது 18 விழுக்காடு. எல்லாமே எல்லார் வீட்லயும் கரண்ட் பில் ஏறிடுச்சு. தண்ணி வரி ஏத்திட்டான், வீட்டு வரி ஏத்திட்டான், சொத்து வரி ஏத்திட்டான், போக்குவரத்து ஏத்திட்டான், பால் விலை ஏத்திட்டான், எல்லா பொருளும் ஏத்திட்டான். எல்லாரும் விலை ஏத்திட்டு இன்னைக்கு பொய்ய சொல்லிட்டு. அதனால தயவு செய்துமா இந்த பொய்ய தயவு செய்து நம்பாதீங்க. குறிப்பா என் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா திமுக உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் சாதாரண துரோகம் கிடையாது. இன்னைக்கு ரோட்ல உங்க பிள்ளைங்களா நடக்க முடியுமா? உங்க பெண் பிள்ளைகள் நடந்து போக முடியுமா? பத்திரமா போக முடியுமா? தைரியமா போக முடியுமா? தடுக்கி விழுந்தா ஒரு டாஸ்மாக் கடை,
அந்த டாஸ்மாக் கடைக்கு நடுவுல சந்து கடை, அந்த சந்து கடைக்கு இந்த சந்து கடைக்கு நடுவுல கஞ்சா. இது ஒரு ஆட்சியா? அதெல்லாம் கேவலம், கேவலம். அதெல்லாம் எங்க கிட்ட விட்டு பாருங்க ஆட்சிய. ஒரு சந்து கடை, ஒரு டாஸ்மாக் கடை, ஒரு பொட்டலம் கஞ்சா விற்காம என்னால பண்ண முடியும், எங்களால பண்ண முடியும். என்னால உறுதி கொடுக்க முடியாது, உறுதி கொடுக்க முடியும். சாதாரணமா செஞ்சுட்டு போலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தா உன் பிள்ளைங்க இல்ல பேர பிள்ளைங்க குடிச்சிட்டு வந்தா தெரிஞ்சிடும், நாத்தடிக்கும். ஆனா இந்த போதை ஊசி போடுறானுங்க பாரு, போதை ஊசி இருக்கு, போதை பவுடர் அப்படியே மூக்குல இழுப்பான், இல்ல போதை மாத்திரை இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அப்படியே வருவான், படுப்பான், சாப்பிடுவான், வீட்டுக்கு வெளியில போவான், ஒண்ணுமே தெரியாது. தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் இந்த டாக்டர், நான் ஒரு MBBS டாக்டரா நான் சொல்றேன், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப மோசத்துல இருக்கு. எத்தனையோ சர்வே பண்ணியாச்சு, எத்தனையோ சர்வே பண்ணியாச்சு. எங்க பள்ளிக்கூடம், ஸ்கூல்ல, கல்லூரியில, இளைஞர்கள் மத்தியில சர்வே பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சர்வே பண்ணதுல கிட்டத்தட்ட 40 லட்சம் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். 40 லட்சம். இதெல்லாம் நினைச்சு பாருங்க, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, இந்த பிள்ளைங்க எதிர்காலம், இந்த பிள்ளைங்க எதிர்காலம் இல்ல, உங்க குடும்பம் எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா இதுக்கு காரணம் யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி. அவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ வந்தா கொள்ளை அடிச்சுட்டு போனோம், பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி, இப்படியே பொய்ய சொல்லி 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 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. மறுபடியும் பொய்ய சொல்லி நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு வந்தா நாங்க வந்து மறுபடியும் இதை செய்வோம். தேர்தல் வந்தா இப்ப புதுசா உங்க கனவை சொல்லுங்களாம். இப்ப ஒரு புது ஸ்கீம் அறிவிக்க போறாராம். என்னைக்கு? நாளைக்கு. யாரு? முதலமைச்சர். என்னன்னு? உங்க கனவை சொல்லுங்க. என்னமா உங்க கனவு? அந்த அப்படி ஒரு திட்டம், அப்படி உங்க கனவை, அதாவது 12 வயசுல இருந்து 29 வயசு பிள்ளைங்க சொல்லணுமா அவங்க கனவை. சொன்னா அடுத்த ஆட்சியில் நிறைவேற்றுவாங்களாம். அதெல்லாம் போய் போறாங்க, அது வேற. எங்க கனவெல்லாம் என்ன? இந்த ஆட்சியை அகற்றணும் உங்க கனவு. இப்படி பொய்ய சொல்லி, அதுல ஒரு எம்பி, ஒரு எம்பி ஒரு 3 முறை 4 முறை எம்பி, அவர் சொல்றார், ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை அறிவித்தார். அதாவது தேர்தலுக்கு முன்பு வந்து 1 கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன்னு அறிவிச்சாராம் ஸ்டாலின் அவர்கள். ஆனா தமிழ்நாட்டில் 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாராம் ஸ்டாலின். அட படுபாவீங்களா! தமிழ்நாட்டு மக்கள் தொகையே 8 கோடி. வாக்காளர் பட்டியலில் பார்த்தா அங்க இருக்கிறது எத்தனை பேரு? 5.5 கோடி. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க எத்தனை பேரு? 5.5 கோடி. இப்ப கொஞ்சம் குறைய போகுது. 5.5 கோடியில 60 வயசு, 18ல இருந்து 60 வயசுக்கு உள்ள இருக்கவங்க எத்தனை பேரு? 4 கோடி. இந்த 18ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 4 கோடி பேர் தான் இருக்கிறாங்க மொத்தம். ஆனா இவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்களா? 5 கோடி பேர் வேலை கொடுத்துட்டாங்க. அடம் இல்ல, கேக்குறவன் என்னமோ வருது வாயில. எப்படி இவ்வளோ பொய்ய சொல்லி? இவர் யாருன்னா 4 முறை எம்பி. சரி, வாய் முடிட்டு சும்மா. அவனுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போ. ஏன்னா முக்கியமா இப்ப பேசிட்டு இருக்கிறேன், எவ்வளவு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு திமுக சமூக நீதியின் துரோகின்னு சொல்றேன். விரோதியை விட மோசம் துரோகி. சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது. ஆனா கேட்டா, தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன்,
அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படி பேசுறதெல்லாம் வசனம். என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியல. தமிழ்நாட்டுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, சமூக நீதி பிரச்சனை இருக்கு. அதற்கு தீர்வு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது என்ன பேருனா வச்சுக்கங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு, பொருளாதார கணக்கெடுப்பு, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டு நமக்கு வேண்டியது என்னன்னா கணக்கெடுப்பு வேணும். என்ன கணக்கெடுக்கணும்? ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாட்டுல என்ன நிலையில இருக்கிறாங்க, யாரு என்ன நிலையில இருக்கிறாங்க, என்ன நிலையில எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரு கணக்கெடுப்பு நடத்தணும். இது சாதாரணமா நடத்தணும். இப்போ சமீபத்துல SIR எடுத்தாங்கல்ல, உங்க வீடு வீடா வந்து உங்களுக்கு ஓட்டு இருக்குதா உறுதிப்படுத்தினாங்கல்ல. எவ்வளவு நாள்ல பண்ணாங்க? ஒரே மாசத்துல பண்ணாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பத்துக்கும் போய் பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த வீட்டுல, அதுல எத்தனை ஓட்டு இருக்குது, அதுல யாராவது இறந்துட்டாங்களா, எத்தனை டபுள் ஓட்டு இருக்குது, எத்தனை போலி ஓட்டு இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சது ஒரு மாசம். இது தேர்தலுக்காக கணக்கெடுப்பு. நான் சொல்ற கணக்கெடுப்பு நீங்க வாழறதுக்காக கணக்கெடுப்பு. என்ன கணக்கெடுப்பு நான் சொல்றேன்? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் போய், அதாவது மொத்தம் தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 2 கோடி குடும்பம், 2.25 கோடி குடும்பம், 2 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கோடி குடும்பமும் அவங்க ஒரு வீட்டுக்கு போறப்போ இந்த குடும்பம், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மதத்தை சார்ந்தவங்க, அதுல என்ன ஜாதியை சார்ந்தவங்க, எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதன் பிறகு இதுல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அதுல ஆண் பெண் எத்தனை, அந்த வீடு எவ்வளவு பெருசு, அவங்க சொந்த வீடா, வாடகை வீடா, அந்த வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, அந்த வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குதா இல்ல எத்தனை இருக்குது, வீட்டுல தண்ணி வருதா, குடிநீர் வருதா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் மருத்துவர்கள், அரசு வேலையில இருக்கிறாங்களா, தனியார் வேலையில இருக்கிறாங்களா, வீட்டுல கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, டிராக்டர் வச்சிருக்காங்களா, சைக்கிள் வச்சிருக்காங்களா, கூலி தொழிலாளியா, விவசாய நிலம் வச்சிருக்காங்களா, எத்தனை சென்ட் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 75 கேள்வி கேட்டு அதுல கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுணும். அதுல கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டா அதுல ஒரு பட்டன் அமுக்குனா தமிழ்நாட்டுல எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்கன்னு தெரியும், தமிழ்நாட்டுல எத்தனை மீனவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை நெசவாளர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல எத்தனை வன்னியர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கவுண்டர், எல்லா சமுதாயம் வந்துடும். அல்ல உட்பிரிவு எத்தனை வந்துட போகுது, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க வந்துட போகுது, எத்தனை பேர் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வந்துட போகுது, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க வந்துட போகுது, எத்தனை பேர் டாக்டர் இருக்கிறாங்க, எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துட போகுது. இத வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு திட்டம், எவ்வளோ திட்டங்கள் தீட்டலாம். இதுல அதிக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த கணக்கு எடுத்தா அதிக பயன்படுபவர்கள் யாருன்னா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இன்னைக்கு பட்டியலினத்திற்காக தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடிக்கு 1, பட்டியலின மக்களுக்கு 18. அந்த 18ல 3 பெரிய பிரிவு இருக்கு பட்டியலினத்துல. ஒன்று ஆதி திராவிடர்கள், 2வது அருந்ததியர்கள், 3வது தேவேந்திர குல வேளாளர்கள். 3 பெரிய பிரிவு. உட்பிரிவுகள் கிட்டத்தட்ட 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவுகளில் இன்னைக்கு அதுல 18%ல அவங்க எத்தனை பேருக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, வேலை கிடைக்குதுன்னு பார்த்தா அதுல வெறும் கிட்டத்தட்ட 6ல இருந்து 10 உட்பிரிவு தான் கிடைக்குது. மீதி கிட்டத்தட்ட 70 பேருக்கு கிடைக்கல. அதை தெரிஞ்சுக்கணும்னா கணக்கெடுப்பு நடத்தா தெரிஞ்சிடும். அது கணக்கெடுப்பு நடத்தி 18% நீங்க 3 பிரிங்க. பிரிச்சு யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு தனியாக. அதுக்கப்புறம் யாருக்கு குறைவா கிடைக்குதோ அவங்களுக்கு இன்னொரு 3%. ஏன்னா இவங்க போட்டியிட முடியாது. இப்ப நான் போட்டியிட நான் சொல்றேன், அதுலயே இந்த பிரிவில இப்போ ஒரு பிசி இருக்கு, பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பிசி என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர்ல
அதுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல 26% அவங்களுக்கு. அந்த 26% 26%ல எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னா ஒரு சில சமூகங்கள் அதுல எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க, பல சமூகங்கள் அதுல கிடைக்கல. ஒரு உதாரணம், ஒரே சமுதாயத்துல ஒருத்தர் வந்து கிராமத்துல வாழறாரு, ஒருத்தர் நகரத்துல வாழறாரு. அவங்க எல்லாமே பிசில தான் வராங்க. ஒரே சமுதாயம் பல 2-3 சமுதாயங்கள் இருக்கு. அல்ல ஒரு சமுதாயம் கிராமத்துல இருக்கிறார், ஒரு சமுதாயம் நகரத்துல இருக்கிறார். 2 பேருமே பிசி தான். நகரத்துல இருக்கிறவர் பணக்காரர், அவர் பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வைக்கிறார். கோச்சிங் சென்டர்ல டியூஷன் நடக்குது, நீட் கோச்சிங் சென்டர் நடக்குது, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஐஐடிக்கு கோச்சிங், எல்லாம் கோச்சிங் 8 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் நடக்குது. கிராமத்துல இருக்கிற ஒருத்தர், அவர் புள்ள, அவர் விவசாயி, அவர் புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாப்ல. அவருக்கு கோச்சிங்ல இங்கிலீஷ் தெரிய, தமிழ் மீடியம். அந்த பையனும் டவுன்ல படிக்கிற அந்த பணக்காரர் பையனும் 2 பேருமே பிசில தான் இருக்கிறாங்க. 2 பேரும் போட்டியிட முடியுமா? முடியாது. அதுதான் நான் சொல்றேன். அந்த கணக்கெடுப்பு நடத்தினா கிடைக்காத அந்த பிள்ளை, விவசாய பிள்ளைக்கு தனியா அதுல உள்ஒதுக்கீடு கொடுத்து, அவங்க எந்த சமூகங்களோ உள்ஒதுக்கீடு கொடுத்து அவனுக்கு பள்ளிக்கூடம், அவனுக்கு இட ஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பு கொடுத்தாதான். இதுதான் சமூக நீதி. இதுதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இது பிசிக்கு மட்டும் இல்ல, எம்பிசிக்கும் வன்னியர்களுக்கும். அது எம்பிசில இன்னைக்கு கிட்டத்தட்ட 115 சமுதாயம் இருக்கு. அல்ல யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைச்சது, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்றோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் பிடிவாதமா இருக்கிறார். ஆனா இதே கணக்கெடுப்பு நம்ம பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகாவில் எடுத்து 2 முறை எடுத்து முடிச்சுட்டாங்க, தெலுங்கானால எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க, பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்படி பல மாநிலங்களை எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சலுகைகளை கொடுத்து கடனை ரத்து பண்ணி கல்வியை படிக்க வச்சிருக்கிறாங்க. பீகார்ல எடுத்தாங்க கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்புல பீகார்ல கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட 96 லட்சம் குடும்பங்கள் மாசம் வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 96 லட்சம் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அரசாங்கம் தொழிலுக்காக. 67 லட்சம் குடும்பம் பீகார்ல சொந்த வீடு இல்லைன்னு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த 67 லட்சம் குடும்பத்துக்கும் வீடு கட்டி கொடுத்தா. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு எத்தனை போராட்டம் பண்ணும். சமீபத்தில் சென்னையில எவ்வளவு போராட்டம் பண்ணும். ஆனா அதை பத்தி கவலையே ஒரு சிந்தனை கூட கிடையாது. வர எங்கிருந்தோ வர பறவைகள்லாம் கணக்கெடுக்க நடத்துறாங்க. இந்த பகுதியில் வருதுல பறவைகள் நிறைய, பெரிய பெரிய பிலிக்கான், அது என்னமா பிளமிங்கோஸ் எல்லாம் வருது. எங்க இருந்து வருது? ஆஸ்திரேலியால இருந்து வருது, சைனால, ரஷ்யால இருந்து வருது. அதுல எத்தனை வருது, எப்ப வருது, எவ்வளவு நாள் தங்குது, எத்தனை முட்டை இருக்குது, இதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. தெருவில் எத்தனை நாய் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்துறான், எத்தனை மாடு சுத்திட்டு இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்துறான், எத்தனை ஆமா எங்க இருந்து வருதுன்னு கணக்கெடுப்பு நடத்துறான். ஆனா மனுஷன் நீங்க படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, சுயமரியாதையோட வாழறதுக்கு அதெல்லாம் நாங்க எடுத்த மாட்டோம். அவங்களுக்கு வேண்டியதுன்னா திமுக வேண்டியது சுயமரியாதை. நீங்க வாழக்கூடாது, பிச்சை எடுத்துட்டு இருக்கணும், கையேந்திட்டு இருக்கணும். பொங்கல் வந்ததுன்னா ஒரு அடி கரும்பு, ஒரு மஞ்சள், ஒரு என்னது திராட்சை, ஒரு 4 திராட்சை, வேற என்னம்மா வெள்ளம், பச்சரிசி, இதுக்கு கியூ நிக்கிறோம். அப்படியே இவ்வளோ பெரிய கியூ. எவ்வளவு காலமாயம்மா கையேந்த போறோம் நம்ம. திமுக ஆட்சின்னா அவங்கள பிச்சை எடுக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்கள பிச்சைக்காரனா மதிக்கிறாங்க, உங்களை மதிக்கிறது கிடையாது. ஆனா எனக்கு என்ன, நீங்க சுயமரியாதை வாழும். உங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், கௌரவமா இருக்கணும், உங்க பிள்ளைங்க உங்களை நல்லா பார்த்துக்கணும். அதுதான் கௌரவமான வாழ்க்கை, சுயமரியாதையான வாழ்க்கை. அதுக்கு என்ன பண்ணணும்? யார் யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் அடிப்படை. ஆனா தெரிஞ்சுக்கிறது கூட ஸ்டாலினுக்கு அது நம்பிக்கை இல்லை. கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எல்லா அதிகாரமும் இருக்குது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, அவர் பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்துறது.
பஞ்சாயத்துல எத்தனை வீடு, எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை கிணறு, எத்தனை போர், எத்தனை நிலம், எல்லாமே பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்து போட்டா கணக்கெடுப்பு நடத்தலாம். ஆனா முதலமைச்சர் அதிகாரம் இல்லையா என்ன? எப்படி ஒரு பொய்ய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார். ஐயோ, இதெல்லாம் மன்னிக்க முடியாத பொய், மன்னிக்க கூடாது, மன்னிக்க கூடாது. இதே போன்று கிட்டத்தட்ட 1390 நாள் ஆகுது. 1390 நாள். எதுக்கு? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, என்னன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்க கொடுத்துட்டு போகலாம். 1390 days தீர்ப்பு வந்து 3 வருஷத்துக்கு முன்பு. ஆனா 3 ஆண்டு காலம் இந்த மோசடி திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயம் வளரக்கூடாது, படிக்க கூடாது, கையேந்தணும், குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும், கூலியா இருக்கணும், சுயமரியாதை வாழக்கூடாது, அந்த எண்ணத்துலதான் ஸ்டாலின் இன்னைக்கு உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்க மறுக்கின்றார். எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம். உச்ச நீதிமன்றமே கொடுத்துட்டாங்க தீர்ப்பு. இதுக்கு மேல மேல்முறையீடு எதுவும் கிடையாது. ஆனா இங்க ஊழல் குற்றச்சாட்டு வந்தா உடனே எங்க போறாங்க இவங்க? உச்ச நீதிமன்றம் போறாங்க. அதுக்கு மட்டும் உனக்கு உச்ச நீதிமன்றம் போற. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் உனக்கு தீர்ப்பு கொடுக்குது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் நீ இடஒதுக்கீடு கொடு, உடனடியாக கொடுன்னு தீர்ப்பு கொடுக்குது. ஆனா 3 வருஷமா நீங்க அதை கிடப்புல போட்டு வேணுமே ஏமாத்தி ஒரு மனசாட்சி உள்ள வன்னியரும் வருகின்ற தேர்தலில் திமுக ஓட்டு போடக்கூடாது. ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் திமுகவை புறக்கணிக்கணும். அதனால நீங்க ஏன்னா அதை மட்டும் நீங்க அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஆனா இந்த தேர்தலில் திமுக வன்னியரும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க, அது தெரியுது. அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நான் இன்னைக்கு திமுகவில் 125 எம்எல்ஏ இருக்கிறாங்க. மீதி ஒரு 8 பேர் வந்து திமுக மத்த கட்சி திமுக சின்னத்தில் நின்றவங்க. அதுல 23 எம்எல்ஏ அதிகபட்சம் திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் 23 எம்எல்ஏக்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இப்போ 23 எம்எல்ஏ திமுக இன்னைக்கு இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? முடியாது. அவங்க ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. ஆனா அப்படி 23 வன்னியர் எம்எல்ஏக்கள் வச்சு திமுக ஆட்சி செய்கின்ற திமுக 3 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி வன்னியர்களுக்கு நீ உள்ஒதுக்கீடு கொடு தீர்ப்பு வழங்கி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம சும்மா வச்சிருக்கிற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. இனி நீ கனவுடன் காணாது, இனி வரவே முடியாது. எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. பட்டியலின மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க, வன்னியர் மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க, மீனவர் சமுதாயமும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 3 சமுதாயம் தான் பூர்வகுடி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இவங்க தான் பூர்வகுடி. இந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. இவங்க யாருமே திமுகவுக்கு ஓட்டு போட இனி வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கொடுத்தாச்சு, அந்த வாய்ப்பை தவறா பயன்படுத்தி கொள்ளடிச்சுக்கிட்டு எவ்வளவு தினம் ஊழல் குற்றச்சாட்டு, தினம் ஊழல் குற்றச்சாட்டு, மணல் கொள்ளை. இப்ப பக்கத்துல பாலாறு போகுது, பால் போன்ற ஆறு ஒரு காலத்துல, இன்னைக்கு மண்ணு கூட கிடையாது, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க அதுவும் அன்புமணி ராமதாஸ் எத்தனையோ பாலாத்தை காப்போம், பாலாத்தை காக்கணும்னு எத்தனை போராட்டங்கள் செஞ்சோம். சைக்கிள் பேரணில இருந்து, நடைப்பயணத்துல இருந்து, அந்த பில்லூர்னு இருக்கு அங்க ஆந்திரா பார்டர்ல குப்பம் பகுதியில், அங்க இருந்து நடந்து வந்த ரெண்டு நாள் எங்க சதுரங்கப்பட்டினம், வாயிலூர்ல அங்க தருவாங்க, வாயிலூர் சதுரங்கப்பட்டினம் அங்க போய் பக்கத்துல கடலுக்கு போகுது. 2 நாள் நடந்து அங்க இருந்து துண்டு பிரசனம் கொடுத்து பாலாத்தை காப்பாற்றணும், பாலாத்தை காப்பாற்றணும், தடுப்பணை கட்டியா, தடுப்பணை கட்டியா. பாலார் கர்நாடகாவில் தொடங்குது, கொல்லி மலைன்னு இருக்கு அங்க, கொல்லி ஹில்ஸ் அங்க தொடங்குது. 84 கிலோமீட்டர் கர்நாடகாவில் வருது. அங்க கிட்டத்தட்ட 15 தடுப்பணை கர்நாடகாவில் கட்டியிருக்கிறாங்க. 22 கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் வருது. அங்க அவன் 30 தடுப்பணை கட்டி வச்சுட்டான் ஆந்திராவில். 22 கிலோமீட்டர் தான் வருது.
ஆனா 30 தடுப்பணை ஆந்திரால கட்டிட்டாங்க. தமிழ்நாட்டுல 223 கிலோமீட்டர் வருது. எவ்வளவு தடுப்பணை இருந்தது? ஒண்ணுதான் இருந்தது. வெள்ளக்காரன் கட்டினது அது. வாலாஜாபாத்ல ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அந்த தடுப்பணையில தான் வந்து காவேரி பாக்கம் ஏறி போகுது. அப்புறம் நான் எல்லாம் போராட்டம் பண்ணி சொல்லி இப்ப அதுல ஒரு 3 தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க, இன்னொன்னு 3 கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அன்புமணி மட்டும் இல்லைன்னா ஒண்ணு கூட கட்டி இருக்க மாட்டாங்க. இப்ப வள்ளிபுரம் தடுப்பணை கட்டினாங்க, வாயிலூர் தடுப்பணை. இந்த வள்ளிபுரம் தடுப்பணை 3 முறை கட்டிட்டான். அப்படிதானே? அடிச்சுன்னு போ, வெள்ளம் வந்தனா அடிச்சுன்னு போ, அப்புறம் மறுபடியும் கட்டுவான், அப்புறம் அடிச்சுன்னு போ, அப்புறம் கட்டுவான், அப்புறம் அடிச்சுன்னு போ. அதெல்லாம் இதெல்லாம் சிந்திக்கணும் அதெல்லாம். ஆனா இதுல என்னன்னா, ஒரு ஒரு போன வருஷம் 10 மாதத்துக்கு முன்பு என்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருந்தார். இந்த பகுதியில் தான் வந்தார். எந்த ஊருன்னு சொல்லல, ஏன்னா அப்புறம் அவர் வேலை போயிடும். என்னை வந்து பார்த்தார். பார்த்துட்டு வரணுன்னா என்ன வந்து என் காலில் பிடிச்சிட்டாரு. காலில் பிடிச்சி, ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. என்னன்னு கேட்டேன். ஐயா, நான் இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஊராட்சி மன்ற தலைவர். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுல ஒரு 22 ஏக்கர் நான் வந்து அதுல தான் கொஞ்சம் விவசாயம் பண்ணுவேன். வருஷம் அதுல ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் தான் நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து போராட்டம் பண்ணீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் தடுப்பணை இங்க கட்டினாங்க. இந்த தடுப்பணை கட்டினதுக்கு பிறகு என் கிணத்துல வருஷம் முழுதும் தண்ணி இருக்கு ஐயா. 30 ஏக்கர்ல இன்னைக்கு 28 ஏக்கர் 29 ஏக்கர் நான் விவசாயம் பண்றேயா, உங்களால பண்றையான்னு என்ன வந்து காலை பிடிச்சு. இதாயா வேணும், இதுதாயா வேணும் எனக்கு. எவ்வளோ தண்ணி கடல்ல போகுது, அதெல்லாம் திருப்பி விட்டுட்டு இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற கிணத்துக்கும் ஏரிக்கும் நிலத்துக்கும் நிலத்தடி நீரோ அதை அதிகப்படுத்தணும். அதுதான் திட்டம். இதுல கவனம் செலுத்தணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆத்துலயும் நான் நடந்துட்டேன். எல்லா ஆத்துலயும் நான் நடந்துட்டேன். அங்க எங்க தொடங்குது எங்க முடியுது. பில்லிகுண்டு, காவிரி பில்லிகுண்டு தருமபுரி மாவட்டத்தில இருந்து நம்ம பூம்புகார் அது வரைக்கும் 3 நாள் நடைபெறணும். அங்கங்க ஊரா போய் காப்பாற்றணும், ஆத்த காப்பாற்றணும், தடுப்பணை கட்டணும், மணல் எடுக்கக்கூடாது, மணல் எடுக்கக்கூடாது. மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்துல இருந்து அரசமங்கலை ஏரி வைகை ஆத்துல அங்க 2 நாள் நடைபயணம் பண்ண. பாபநாசம் புன்னக்காயல் தாமிரபரணி அங்க 2 நாள் நடைபயணம் பண்ணி. இதெல்லாம் எதுக்கு பண்ண? நம்ம வளங்களை காப்பாற்றணும், ஆத்த காப்பாற்றணும், நீர் மேலாண்மை. இதுதான் முக்கியம். இதுதான் நீ பண்ற அறிவிக்கிற திட்டம். என்ன திட்டத்தை அறிவிக்கிற? ஏமாத்து வேலை. இப்போ சாகிற நேரத்துல சங்கரான்னு சொன்னாலும் அப்படிதான். இன்னொரு 2 மாசம் தேர்தல் முடிய போகுது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் அங்களுடன் ஸ்டாலின் நாளைக்கு என்னது கனவை சொல்லுங்களாம் சொல்லுவாங்க. கனவு இப்படி எல்லாம் சொல்லி மனு வாங்கி, மனு எங்க போட்டானுங்க? குப்பையில தூக்கி போட்டான். நீங்க கொடுத்த மனுவுல ஏதாவது ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சதா? யாராவது கையை தூக்கம் பார்க்கலாம். நாங்க கொடுத்த மனு கொடுத்தோம், எங்களுக்கு தீர்வு கிடைச்சது யாராவது ஒருத்தர சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஏமாத்து வேலை, எல்லாம் ஏமாத்து வேலை. அந்த மனுவை வாங்கி அப்படியே குப்பையில போட்டு எரிச்சுட்டான், ஆத்து ஓரத்துல போட்டான், எங்கெங்கயோ போட்டு வச்சுட்டான். இந்த டிராமா, அந்த நாடகத்தை இனி நம்பாதீங்க தமிழக மக்களே. போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டு மக்கள் மாண்டது போதும், தமிழ்நாட்டை அழிச்சது போதும். கனிம வள கொள்ளை இத்தனை 1000 கோடி மலையா உடைச்சு கிடிச்சு எல்லாம் கேரளாவுக்கு, பெங்களூருக்கு, கர்நாடகா அவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டு. மணல் கொள்ளை எத்தனையோ கொள்ளை, கடல் மணல் கொள்ளை, இப்படி எவ்வளோ கொள்ளை. எல்லா துறையிலும் நகராட்சி மன்ற ஊழல், அதுல ஊழல் நடக்குது. அங்க நம்ம ஆம்புலன்ஸ் போகுது. இருபது ஆண்டுகளுக்கு முன்பு விட்ட ஆம்புலன்ஸ் அது. 20 ஆண்டு காலமாக இந்தியாவில் எத்தனை கோடி உயிர்களை காப்பாற்றிய இந்த ஆம்புலன்ஸ் திட்டம். இதுதான் திட்டம், இதுதான் திட்டம். நீ கொடுக்கிற வெறும் அறிவிப்பு, உண்மையான திட்டம் இதுதான். அதனால இப்படி, ஏன்னா இதெல்லாம் சிந்திச்சு செய்யணும். இந்தியாவுக்கே நமக்கு செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியாதா? நம்மளால வாய்ப்பு தான் கிடைக்கும்.
அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், நெசவாளர்கள் சந்தோஷமா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், எல்லா தரப்பு மக்களும், உழைக்கின்ற மக்கள், வணிகர்கள், வியாபாரிகள், இளைஞர்கள், பெண்கள், பெற்றோர்கள். ஏன்னா இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கிடையாது. எத்தனையோ சொல்லமா தினம் 4 வயசு குழந்தைய கெடுத்துட்டான், 8 வயசு குழந்தைய கெடுத்துட்டான். ஆரப்பாக்கம்னு ஒரு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஒரு கிராமம் ஆரப்பாக்கம். ஒரு 4 மாசத்துக்கு முன்பு, 4-5 மாசத்துக்கு முன்பு ஒரு 8 வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது திடீர்னு காணும். 2-3 மணி நேரம் காணும். 2-3 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தா அந்த குழந்தை ரத்த காயத்தோட அப்படியே வெளில வருது. 8 வயசு குழந்தை. அதை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான். அவன் அங்க அம்மா கிட்ட போய் சொல்லிச்சு. என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா போலீஸ் கேஸ் எடுக்க மாட்டான். கேஸ் எடுத்தா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேராம். அப்புறமா நம்ம கட்சிக்காரன் சொல்லி நீங்க போங்கன்னு சொன்னோன்னே நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் தான் கேஸ் எடுத்தான். கேஸ் எடுத்துட்டு சும்மா வச்சுட்டான். அப்புறம் நம்ம கட்சியின் பொருளாளர் சொன்ன திலகபாமா நீங்க போங்க அங்க போங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துட்டாங்க. நீங்க உடனே கண்டுபிடிக்கலன்னா இங்கேயே தான் நாங்க எழுப்போம் சொல்லிட்டு 2000 பேர் நம்ம கட்சிக்காரங்க உட்காந்துட்டாங்க. அதன் பிறகுதான் போலீஸ்ல 2 டீம் 3 டீம் 4 டீம் போட்டாங்க. போட்டு 3-4 வாரத்துக்கு பிறகுதான் அவனை கண்டுபிடிச்சானுங்க. நம்ம போலனா கண்டுபிடிச்சு விட்டுட்டு இருப்பான். அவன் யாருன்னா அசாம்காரன். எங்க வேலை செய்யறானா ஆந்திராவில் வேலை செய்யறான். கும்மிடிப்பூண்டினா ஆந்திரா எல்லையில இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, ஆந்திரா எல்லையில இருக்கு. அவன் ஆந்திராவில் வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் 4 நாள் வாரத்தில் 4 நாள் ஆந்திராவில் வேலை செய்வேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி சனி ஞாயிறுனா தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். தமிழ்நாடுனா அங்க 25 கிலோமீட்டர் தமிழ்நாடு. 3 நாள் தமிழ்நாடு போவோம். ஏன்னா அங்க சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், சரளமா கிடைக்கும், எங்க பார்த்தாலும் கிடைக்கும். அங்க நான் போதையை போட்டுட்டு இது மாதிரி ஏதாவது குழந்தைங்க பெண்கள் யாராவது வந்துன்னா கெடுத்து நான் வந்து திருப்பி ஆந்திராவுக்கு போயிடுவேன் இப்படின்னு ஒருத்தவன் சொல்றான்னா, இதை விட ஒரு கேடு கெட்ட ஆட்சி இருக்குமா? ஆந்திராவில இருந்து ஒருத்தன் வந்து குடிக்கிறதுக்காக, கஞ்சா போடுறதுக்காக, போதை மாத்திரை போடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரானா இவங்க நடத்தது ஆட்சியாயாத்தெல்லாம் வெக்க கேடியா வெக்க. இன்னொருத்தவன் பிடிச்சானுங்க, ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன். அவனை பிடிச்சு அவன் இங்க பிடிக்கல, டெல்லியில இருந்து பிடிச்சாங்க. அவன் யாருன்னா, அவன் வந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கான். 3000 கோடிக்கு. இவன் யாருன்னு பார்த்தா திமுகவில் முக்கிய பொறுப்பாளர், திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவன் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான். எதுல? எந்த பணத்துல? போதை மாத்திரை வித்த பணத்துல. திமுக காரன். இப்படி எத்தனையோ உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதனால இவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. உங்களை பத்தி இல்ல கவலை இல்ல. உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைங்களோ வருங்கால சந்ததிகளோ பெண்களோ எதுவும் கிடையாது. திமுக ஆட்சியில இந்த 4 வருஷத்துல மட்டும் 217 குழந்தைகளை தமிழ்நாட்டில் கொலை பண்ணியிருக்கிறாங்க. 217 குழந்தைகள். அது 7 குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொடுத்து. வருஷம் 7000 குழந்தைகளுக்கு மேல நம்ம வந்து குற்றங்கள் நடக்குது. வருஷம் 7000 குழந்தைகள். பயம் விட்டு போச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா சாராயம் மட்டும் இல்ல, கஞ்சா காக்கு எல்லாம் போதை. அவன் மிருகமாயிடுறான். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. அது காவல்துறைக்கு யாரு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எல்லாத்துக்கும் முதலமைச்சர். ஆனா இருக்குது நல்ல மக்கள் நிச்சயமாக கோபத்தில் இருக்கிறாங்க. சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு நாங்க வந்து ஏதோ அதுல வந்து நிரந்தர ஓய்வூதியமோ ஸ்கீம் ஒன்று கொடுத்திருக்கோம், அறிவிப்பு. அது ஒரு ஏமாத்து வேலை. அரசு ஊழியர்களை நம்பிடாதீங்க, இது பொய்யான ஒரு திட்டம். இன்னும் அரசாணை வெளியில வரல, வந்ததுக்கு பிறகு நான் வச்சுக்கிறேன். இது என்ன ஸ்கீம்னா மத்திய அரசு பென்ஷன் ஸ்கீம். அது அவ்வளவு. அதுல பேரை மாத்தி அலங்காரப்படுத்திக்கிட்டு இதை அதை வச்சு காது மூக்கு கண்ணு வச்சு அவங்க அறிவிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே வரப்போறது கிடையாது. அது எப்போ
5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் 5 வாரம் இருக்கு தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப என்ன அறிவிக்கிறீங்க? எல்லாம் தேர்தலுக்காக. பொங்கலுக்கு அறிவிக்கிறது தேர்தலுக்காக, எல்லாமே தேர்தலுக்காக. இன்னும் 5 வாரத்துல இன்னும் 5 திட்டம் கொண்டு வருவாங்க. வெறும் பேப்பர்ல தான் இருக்கும் அந்த 5 திட்டம், ஒன்னும் ஆக போறது இல்லை. அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையம், இந்தியாவிலே முதல் அணுமின் நிலையம், அது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு இருக்குது. ஆனா அதனால கதிர்வீச்சு எல்லாம் சாதாரணமா இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு. முதல்ல 2 கிலோமீட்டர் சுத்தி கதிர்வீச்சு இருந்தது, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர், இப்ப 7 கிலோமீட்டர் சுத்தி இருக்கு. இதுக்கு நாங்க எத்தனையோ போராட்டம் நம்ம பண்ணோம். பாட்டாளி மக்கள் சார்பில் உண்ணாவிரதம், போராட்டம், அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தோம். எத்தனையோ மனு கொடுத்தோம், அமைச்சரை பார்த்து எல்லாம் பண்ணோம். பார்க்கிறப்போ ஏதோ ஒன்று நடக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு குழந்தைகள் ரொம்ப மோசமான நிலையில பிறக்குதுங்க. கை கால் இல்ல, மூளை வளர்ச்சி இல்ல, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. எதுனா அங்க இருக்க சுத்தி இருக்க கதிர்வீச்சு. இதை நம்ம மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா உங்கள் மீது அக்கறை கொள்பவர்கள் நாங்கள். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். விஞ்ஞான ரீதியில ஆராய்ச்சிகள் செய்து உங்களுக்கு எது நல்லது அதை மட்டும்தான் நாங்க செய்வோம், அதற்கு போராடுவோம். கல்வி இருந்தாலும் சரி, சுகாதாரம் இருந்தாலும் சரி, வேளாண்மை இருந்தாலும் சரி, நீர் வளம் இருந்தாலும் சரி, தொழில் வளம் இருந்தாலும் சரி. இந்த மாவட்டம் பிரிக்கப்படாத மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் பிரிக்கப்படாத காஞ்சிபுரம் மாவட்டம், ஏரி மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக ஏரியில் உள்ள மாவட்டம். இன்னைக்கு எந்த ஏரியும் கிடையாது. அந்த ஏரியில தண்ணி கூட வர்றது கிடையாது. ஆனா மழை வருது, தண்ணி வருது, எல்லாம் வருது, ஏரியில் வர்றது. ஏன்னா அதை பத்தி கவலை இல்லை. மன்னர் ஆட்சியில 42,000 ஏரிகள் மன்னர்கள் வெட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு 15,000 ஏரி காணல. 27,000 ஏரி தான் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் சரியான முறையில் இல்லை. திமுக நாசப்படுத்தி, உங்களுடைய இயற்கை வளங்களை நாசப்படுத்தி, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை, வாழ்க்கையை, கல்வி சீரழித்து, சுகாதாரம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தொழில் வளம், பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் திமுக அங்க உடந்தையா இருக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். ஏன்னா அவங்க லஞ்சம் கொடுக்கறாங்க, காசு கொடுக்கறான். அதனால ஆனா எவ்வளவு ஊழல் செய்யறாங்க. நான் சொல்றேன், மணல் கொள்ளையில ஊழல், டாஸ்மார்க்ல ஊழல், டாஸ்மார்க் விற்கிறதுல ஊழல், அப்புறம் 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, குவார்டர் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, இதுல 4,000 கோடி. நகராட்சியில் ஊழல் அதுல ஒரு 888 கோடி ஊழல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அதுல 2,000 கோடி ஊழல். அடுக்குமாடி கட்டடத்தை கட்ட விட்டானுங்க. அது ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட நிலம், ஆனா கட்டுடான்னு சொல்லிட்டான், காசு வாங்கி. எவ்வளோ எல்லாமே ஊழல், எல்லாமே ஊழல் செஞ்சு 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 உங்ககிட்ட பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க ஊழலை மறந்துடுவீங்களா? நம்ம எனக்கு ஊழல், எனக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டான்பா, நீ என்ன வேணா அடிச்சுக்கோ, கொள்ளடி, நான் மறந்துடுவேன், அப்படியா? தமிழ்நாடு மக்கள் சிந்திக்கணும். எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போவாங்களாம் 5 வருஷமா. நெருக்கத்துல காசு கொடுத்துடுவாங்களா, மக்கள் மறந்துடுவாங்களாம், அப்படியா? உறுதியா கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நேத்து நம்ம கூட்டணி சேர்ந்தோம்ல, நம்ம கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுகவில் அவங்கள பார்த்துட்டாங்க, எதுக்குடா காசு செலவு பண்ணணும், வேஸ்டடா, நம்ம தோக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க திமுகவில். அதனால இதையெல்லாம், ஏன்னா அவங்க அப்படியே வர காசு அப்படியே அவங்களே எடுத்துக்க போறாங்க திமுகவில். இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். சிந்தித்து வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களும் நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க, எந்த கட்சினா இருந்துட்டு போங்க, ஆனா உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆனாவது பெண்ணாவது 2 பேரும் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் திமுக ஆட்சியில மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால உறுதியா திமுக வரக்கூடாது, வரவிடக்கூடாது. அதுவும் விவசாயிகள் தமிழ்நாட்டில், நான் விவசாயிகளே, விவசாய பெருமக்களே,
உங்க காலை பிடிச்சு நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க தேர்தல். காலை பிடிச்சு நான் கேட்கிறேன். நான் தெரு தெருவா கூட வரேன். நான் எல்லா விவசாயில காலை தொட்டு தொட்டு திமுக ஓட்டு போட்டுறாதீங்க, திமுக ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா விவசாயிகள் செஞ்ச துரோகம், திமுக செஞ்ச துரோகம் போன்றவர் யாருமே செய்யல. விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது, விவசாயம்னா என்னன்னு ஏபிசி கூட தெரியாது. விவசாயத்துல எவ்வளவு மோசடி பண்ணிருக்காங்க விவசாயத்துல. அதை பத்தி பேசுறேன் 2 மணி நேரம் ஆகும். எவ்வளவு பேசலாம் விவசாயிகள். அதனால அத்துணை விவசாயிகளும் எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க. அது வேற, ஏமாத்தி என்னென்னமோ ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கீங்க. நல்ல ஆண்டு தொடக்கம் 2026 நம்ம ஆண்டு, வெற்றி ஆண்டு, நம்முடைய ஆண்டு, நம்ம வெற்றி பெறுகின்ற ஆண்டு, நம்ம கூட்டணி வெற்றி பெறுகின்ற ஆண்டு. மிகப்பெரிய நமக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் எல்லாம் உற்சாகமாக இருங்கள், உற்சாகமாக செயல்படுங்கள். இங்கே வருகை தந்திருக்கிற என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடா போங்க, வீடு வீடா போங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க, மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வாருங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆண்டு வருகின்ற தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்லது நடக்கும். நல்ல எல்லாமே நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமா நீங்க இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு, நீங்க எல்லாம் வேலைக்கு போகணும், நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா சுயமரியாதையோட நீங்க எல்லாரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். நன்றி உரை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.